இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தெரியாம வந்துட்டு ஒரு கடையில கூட சாம்பிள் வாங்க முடியாம போச்சே. சரி பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு போவோம். பாரு பூரா ட்ரை பீஸ், ஒன்னையாவது கண் கொண்டு பார்க்க முடியுதா? இப்படி பஸ் ஸ்டாப்ல தூங்கினா எவனாச்சும் பஸ்ஸை நிப்பாட்டுவானா? இது சரி வராது. யாராச்சும் பிடிச்சி லிஃப்ட் கட்டி ஷிஃப்ட் ஆயிட வேண்டியதான். பாரு டபுள் குரட்டையா முட்டு கொடுத்தோன்னு முரட்டு தூக்கம். மேடம் ஸ்டாப் 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 ப்ளீஸ் ப்ளீஸ் மேடம் மேடம் ப்ளீஸ் ஹெல்ப் மீ மேடம் மேடம் ப்ளீஸ் ப்ளீஸ். அரை மட்டும் அரிசாங்க அனுப்பிச்சு விட்டுருங்க. என்னங்க இங்க வாங்க. என்னம்மா? 2 தடவை உங்களை தேடி போலீஸ் வந்து போச்சு. போலீஸா? என்னை தேடி எதுக்கு போலீஸ் வருது? யாருக்கு தெரியும்? அந்த சாம்பிள் மேட்டர் லீக் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ அது லீக் ஆனா நான் வெளியே தலை காட்டவே முடியாது. தலை காட்டுறீங்க? சாம்பிள்ங்கற பேர்ல ஃப்ராட் தனம் பண்ணதெல்லாம் போதும். பேசாம கடக்குள்ள உட்கார்ந்து மூடிக்கிட்டு வியாபாரத்தை பாருங்க. மூடிக்கிட்டு எப்படி வியாபாரம் பார்க்க முடியும்? ஒண்ணும் குறைச்சல் இல்ல. இருந்த ஒரு பையனும் ஓடி போயிட்டான். உள்ள போய் வேலைய பாருங்க. ஏய் யாருமே நீங்க மாடசாமி? நீங்களா? ஓ நீயா? நீதானே அன்னைக்கு எனக்கு உம்மா கொடுத்தவன். ஐயோ அது உங்களுக்கு கொடுத்த உம்மா இல்லங்க, குழந்தை கொடுத்த உம்மா. உங்களுக்கு நினைச்சு ஏன் ஃபீல் பண்றீங்க? ஃபீல் பண்றடா? அப்படியே விட்டானே தெரியும். ஆமா மெட்ராஸ்ல பிச்சை எடுக்கிற பிச்சைக்கார பசங்கள எல்லாம் கடைக்கு வேலைக்கு சேர்த்து விட்டு அவங்க மாச சம்பளத்தை நீ பிச்சை எடுக்கிறியாமே? முழு சம்பளத்தையும் வாங்குறது இல்ல, முக்காவ சம்பளத்தை தாமா வாங்கி. வெக்கமா இல்ல உனக்கு? அது போய் ரொம்ப நாளா சின்னமா இருக்கும். சரி இப்போ ரீசன்ட்டா அந்த 3 பசங்கள அவங்க பேர் என்னப்பா? சரவணே, நெத்திலி, சொதப்பல். அந்த 3 பசங்களை நீ தானே வேலைக்கு சேர்த்த? ஆமா நான் தான். அதுல ஒருத்தன் பவானியோட பொண்ணை இழுத்துக்கிட்டு ஓடி போயிட்டானா? ஐயோ பவானி பொண்ணை கூட்டிட்டு ஓடிட்டானா? என்னடி நான் உன்னைய கூட்டி வந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் தேவை? என்ன ரொமான்ஸ்? சும்மா ஒரு சின்ன ரொமான்ஸ்மா. இப்போ அந்த 3 பசங்களோட பேரு, டீடைல், ஊரு, சொந்தம், பந்தம் எல்லா விவரமும் எனக்கு இப்ப வந்து ஆகணும். அப்படியா? சொல்லிடுறேம்மா. அதாவது அவனுக்கு ஊரு வந்து தூத்துக்குடி பக்கத்துல ஏதோ ஆறுமணியம்னு. ஆறுமணியம் இல்லைங்க மேடம், ஆறுமுக நேரி. அவங்க சொந்தம் பந்தம் எல்லாம் அங்கதான் இருக்காங்க மேடம். நீங்க அங்க போய் விசாரிச்சீங்கன்னா தகவல் கிடைக்கும். ஆமா நீ யாரு? இவ ஒய்ஃப்ங்க. அந்த ஆள் சொல்றது உண்மையா? ஆமாங்க இவர்தான் என் ஹஸ்பண்ட். சரி நம்புறேன். இத பார், நீ சொல்ற அட்ரஸ்ல போய் பாப்பேன். அங்க ஏதாவது தப்பா இருந்துச்சு மவனே உன்னை ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் மிதிக்கிற எல்லாம் பிரிங்கிக்கும். யோ இந்த ஆளை ஃபாலோ பண்ணிக்கோ. ஓகே மேடம். அதுக்கு இவனையும் ஸ்டேஷனுக்கு கூட்டு போனா தான் சரியா வருவான். ஏங்க அந்த அம்மாக்கு போய் எப்போ உமா கொடுத்தீங்க? ஐயோ அது சும்மாடி. மல்லு முன்னால தான் கார்டு போட மாட்டாங்க. டான்ஸ் ஆடுற ஏல ஒரு சீட் வந்து நான் ஜெயிக்க வேண்டிய கார்டு இல்ல. ரம்யா உனக்கு தாவணி சூப்பரா இருக்கு. அந்த புள்ளைக்கு கல்யாணமான புள்ளைங்கல அதுங்க படுக்க அந்த ரூமை ஒதுக்கி வச்சிருக்கேன். அதுங்கள அங்க படுக்க சொல்லுங்க. சரிங்க அத்தை. டேய் எந்திரிங்க, 2 பேரும் போய் அந்த ரூம்ல படுங்க. தனியா எதுக்குடே? லே நீங்க 2 பேரும் இப்ப புருஷன் மண்டாட்டில ஞாபகத்துல வச்சுட்டு போங்க. போப்போ அசத்து. சிரிக்காத போங்க. ஏல பேருக்கு தான் புருஷன் மண்டாட்டி மூடு மாதிரி தொலைஞ்சிட போகுது. இருங்கடே 2 கே நானே போறேன். முருகத்தா என்ன செல்வி இருங்கடே இதோ வரேன். அடப்பாரல இங்க ஒரு படம் ஓடுது. எல்லாருக்கும் பால் சூடு பண்ணி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு மட்டும் பூஸ்ட் குடிங்க. இனிப்பு கரெக்டா இருக்கா? இருக்கு. செல்வி உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்னங்க அத்தா? அது வந்து நேரம் வரப்ப சொல்றேனே. என்ன பாக்குற? அடுத்து எந்த ஊரோ யாருக்கு தெரியும்? நம்ம பொழப்பே நாரி போச்சுல. கடை போடல கல்லாட்டம் ஆடாம. டேய் கவிச்ச, நீ கட்டில படுத்துக்க, நான் பாயில படுத்துக்கிறேன். வேண்டாம் ரம்யா, நீ கட்டில படுத்துக்கோ. வேண்டாம், நீ கட்டில படுத்துக்க, நான் பாயில படுத்துக்கிறேன். எதுக்கு? நீ கட்டில படுத்துக்கோ. சரி எதுவும் வேண்டாம். என் மனசுல ஒண்ணு இல்ல, உன் மனசுலயே ஒண்ணு இல்லல. என் மனசுலயும் ஒண்ணு இல்ல. அப்ப 2 பேரும் கட்டில படுப்போம். ஐயோ வேணாம்ப்பா. அப்ப 2 பேருக்கு பொதுவா இந்த தலைக்கண்ணை நடுவுல வச்சுப்போம். ஓகேவா? அப்போ சரி. அப்ப லைட் ஆஃப் பண்ணவா? லைட் ஆஃப் பண்ணு, நைட் லேம்ப் போடணும். ரொம்ப விவரமா இருக்கிற மாதிரி தான் நடிக்கிற. என்ன சரவணா? ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்லனா? ஒண்ணு இல்லனா விட. ஓ மனசுல ஏதோ இருக்கு. ஒண்ணு இல்ல. இருக்கு. ஒண்ணு இல்லங்கறல்ல. அப்ப என்ன பார்த்து படு? என்ன பாரு. என்ன சரவணா ஜன்னல் பக்கமே பார்த்துட்டு இருக்க? அது தெரியுது பாத்தியா மலை? அந்த பெரிய மலை. அந்த மலையை தாண்டாலே எங்க ஊரு தான். எதுக்கு சிரிக்க?
உன்னதானே கேட்க, எதுக்கு சிரிக்கிற? நைட்ல ஒரு தலைகாணியை தாண்ட முடியல, நீ எப்படி மலையை தாண்ட போற நினைச்சேன். சிரிப்பு வந்துடுச்சு. சிரிப்பா இருக்கா? தலைகாணியை மட்டும் தாண்டி இருந்தேன், கதை கந்தலா இருக்க முடி. அந்த பசங்களோட சொந்த பந்தம் எல்லாத்தையும் ஸ்டேஷன் கொண்டு வந்தாச்சு. இவங்க சரவணனோட அப்பா மாமா, இவங்க சொதப்பலோட அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி, இவங்க நெத்திலி முத்துவோட அப்பா அம்மா 2 தங்கச்சிங்க, இவங்க கணேசனோட அம்மா 2 அக்காங்க. இவங்க எல்லாரையும் விசாரிச்சாச்சு, யாருக்கும் எதுவும் தெரியல. அந்த பசங்களும் இங்க கன்ஃபார்மா வரல.